கர்த்தர் நல்லவர். மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். கர்த்தருடைய வேதம் இவ்வாறாக கூறுகிறது. சங்கீதம் 29:11 வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த 29வது சங்கீதம் தாவீதின் சங்கீதம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பண்ணுகிறவர், பலன் இல்லாதவர்களுக்கு பலனை கொடுப்பவர் நம்முடைய தேவன். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். தமது ஜனம் இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்னும் சிறு பூச்சியே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு நான் பலன் கொடுப்பேன். என்னுடைய வாழ்க்கை வறண்ட நிலம் போல் இருக்கிறதே, என்னுடைய பாதை முட்களில் மத்தியில் செல்கின்றதே, எனக்கு பலன் இல்லையே. அப்படி நீங்கள் இந்த நாளிலே புலம்பிக் கொண்டு இருப்பீர்களாயில் வார்த்தை உங்கள் நோக்கி தான் வருகிறது. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். பலன் கொடுக்கிற மாத்திரமல்ல, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறதை சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறார். சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, கண்ணீரின் பாதையிலே, போராட்டங்கள் மத்தியிலே, தீராத வியாதியின் பாதையிலே என்னுடைய வாழ்க்கை செல்கிறதே, என்னுடைய ஜீவியம் இப்படியாகவே சென்று விடுமோ, இரவும் பகலும் கண்ணீரின் பாதையில் நான் செல்கின்றேனே, சரியான தூக்கம் இல்லையே, என்னுடைய எண்ணங்கள்லாம் தற்கொலைக்கு நேராக செல்கின்றதே, நான் எப்படி வாழ்வேன், என்னுடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்கும் என்று நீங்கள் புலம்பிக் கொண்டு இருப்பீர்கள். கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்துதான் சொல்கிறார். கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். அவர் உங்களை தூக்கி சுமந்து செல்வார், உங்களை தாங்குவார், உங்களை தப்புவிப்பார், உங்களை விடுவிப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறார். இந்த நாளிலே இந்த வார்த்தையை நாம் கர்த்தர் இயேசுவுக்குள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு பலனை கொடுக்கிறவராகவும், கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தந்து ஆசீர்வதிக்க அவர் வல்லவராகவே இருக்கிறார். நம்முடைய ஜீவியத்தை, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருடைய பாதத்திலே, அவருடைய காயப்பட்ட கரங்களிலே நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் தமக்கு பலனை கொடுப்பார். அவர் சமாதானம் தந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.